Honorable Kavinsan Kodiswaran, you have 7 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய லஞ்சம் ஊழல் மோசடிகள் சம்பந்தமான ஆணைக்குழுவின் வேதனம் மற்றும் கொடுப்பனவு சம்பந்தமாக அதனை நிவர்த்தி செய்வதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சியை இந்த பாராளுமன்றத்தினூடாக ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்ற இந்த விடயத்தை வரவேற்கின்றேன். விசேடமாக 2021 ஆண்டு 22 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த நாடு திவாலாகி பாரிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு ஒரு காரணம் லஞ்சம் ஊழல் என்பது தலைவிரித்து ஆடியது மட்டுமல்ல, சரியாக அந்த அரசு, கடந்த கால அரசு சரியான முறையிலே திட்டமிடப்படாத செயற்பாட்டின் காரணமாகத்தான் இந்த நாடு ஒரு பாரிய ஒரு விபரீதத்துக்கு உள்ளானது, பாரிய பாதிப்புக்கு உள்ளானது. இதன் காரணமாக இந்த நாடு பொருளாதார ரீதியாக பாரிய வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் தற்பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2 மாதங்களுக்கு முன் இந்த சபையிலே உரையாற்றுகின்ற பொழுது இந்த நாட்டின் திரசேரியிலே போதுமான நிதி இருப்பதாக கூறியிருந்தார். உண்மையாக இந்த விடயத்திலே நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. இந்த நாட்டின் செயற்பாடுகள் அனைத்தும் தேசிய பொருளாதார ரீதியான கொள்கையை வலுப்படுத்துவதாக, தேசிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. தற்பொழுது இந்த நாட்டிலே மட்டுமல்ல, சர்வதேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக பாரிய யுத்தம், அசாதாரண சூழ்நிலை, இதன் காரணமாக எங்களது இந்த நாடு, சிறிய நாடு, என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்கப் போகின்றது. எரிபொருள் என்பது மிக தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை, பாரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாடு தள்ளப்பட போகின்றது. அது உலகளாவிய ரீதியிலே இருந்தாலும் இந்த சிறிய இலங்கை என்னும் நாடு அதிலே தப்பிக்கொள்ள முடியாது என்று இருந்தாலும், நாங்கள் எங்களுடைய சிறந்த கொள்கையின் மூலம், நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற திட்டத்தின் மூலம் இந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதிலே விசேடமாக விவசாயம் இன்று வடகிழக்கிலே, பொதுவாக வடகிழக்கிலே மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் விதைப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு புறம் வயல் வெட்டுகின்ற, அறுவடை செய்கின்ற அதே நேரம் இன்னொரு பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில், ஆலையடிவோம்பு, அக்கரைப்பற்று போன்ற, பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே விவசாய உழவுகின்ற விவசாயிகள் தங்களது நிலத்தை பண்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த விவசாயிகளின் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விவசாயிகளுக்கு தேவையான எண்ணெய், டீசல், எரிபொருள் என்பது QR முறையின் மூலம் ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. இந்த 30 லிட்டர் என்பது 1 ஏக்கர் உழவுவதற்கு மட்டும்தான், பண்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த 30 லிட்டர் எரிபொருள் தேவையாக காணப்படும். ஆனால் அங்கே இருக்கின்ற விவசாயத்தின் மொத்த ஏக்கர் நிலப்பரப்பை பார்த்தால் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயம் செய்யப்பட போகின்றது. இதற்கு தேவையான எரிபொருள் எங்கே எடுப்பது? ஆகவே இதிலே முதலாவது இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற, இந்த நாட்டின் ஏழை மக்களின் வயிற்று பசியை போக்குகின்ற விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் 20% நெல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த உழவர்களுக்கு தேவையான, உழவு இயந்திரத்துக்கு தேவையான அந்த டீசலை 30 லிட்டர், ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர், இது கொஞ்சம் கூட ஒரு சிறிய அளவு கூட காணாது. இதனை நீங்கள் கரசனை எடுத்து இந்த அரசாங்கம் அந்த உழவு இயந்திரங்களுக்கான டீசலை நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும்.
அதாவது உழவு இயந்திரங்களுக்கான டீசல் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் 75 இருந்து 100 லிட்டர் டீசலை வழங்குகின்ற பொழுதுதான் அங்கே விவசாயம் சரியாக செய்து முடிக்க முடியும். இந்த அரசு அந்த பிழையை விட்டால் பாரிய உணவு தட்டுப்பாடை இந்த அரசு எதிர்நோக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே இருந்து விவசாயிகளுக்கு தேவையான உர மானியங்களை, கிருமிநாசினிகளை இறக்குமதி செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றது என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. கூடுதலான நிதியை செலவழித்து பசலையை இறக்குமதி செய்யுங்கள். இப்போது பசலை தட்டுப்பாடு ஏற்படுத்தியிருக்கின்றது. விவசாயிகள் கிருமிநாசி கடைகளுக்கு, பசலை கடைகளுக்கு சென்றால் பசலை இல்லை. ஆகவே பசலை இல்லாத அந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளின் விளைச்சல் கேள்விக்குறியாகும். விவசாய விளைச்சல் கேள்விக்குறியாகினால் இந்த நாட்டின் உணவு உற்பத்தி மிகவும் பாதிப்படையும். ஆகவே அரசு தேவையற்ற விடயங்களுக்கு, அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான செலவுகளை குறைத்து அதனை நிறுத்தி இந்த மிக அத்தியாவசியமான தேவையான பசலை இறக்குமதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், கிருமிநாசினியை மேற்கொள்ள வேண்டும். இதனாலே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள், மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்களுக்கான எண்ணெய் சரியாக கிடைக்கவில்லை என்றால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமான மீன் உணவு, கடல் உணவு என்பது மிகவும் பாதிப்படை. இதனை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். விவசாயிகளை கவனத்தில் கொள்ளுங்கள், மீன்பிடி நபர்களை கவனத்தில் கொள்ளுங்கள், அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுங்கள். இதனை அடிப்படையாக கொண்டு கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த விடயத்தை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் இதற்கு பொறுப்பாக இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் காரணமாக இருப்பார்கள். இந்த நாட்டின் அகோரமான செயற்பாடு நடைபெற்றால் இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.